நிருபம் 1ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். முதல் 7 வசனங்களை நான் மறுபடியும் வாசிக்கிறேன், கேட்போம். இந்த 7 வசனங்களிலிருந்து ஏற்கனவே சில காரியங்களை போதித்திருக்கிறேன். முதலாவதாக முதல் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தின் மூலமாக எப்படி மாற்றப்பட்டவர் என்பதை குறித்து சொல்லுகிறார். தான் எப்படி மாற்றப்பட்டேன், சுவிசேஷம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை தனக்குள் உண்டாக்கி இருக்கிறது என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். இரண்டாவது, சுவிசேஷத்தை குறித்தே 4 காரியங்கள் சொல்லுகிறார், அதையும் போதித்தேன். சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை குறித்து 4 முக்கியமான காரியங்களை சொல்லுகிறார். அதன் பிறகு சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை குறித்துதான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தவர், மனிதனாய் வந்தவர். மனிதனாய் வந்தது மட்டுமல்ல, அவர் தேவனாய் இருந்தார் என்பதை குறித்து, இயேசுவின் தெய்வீகத்தை குறித்தும் மனுஷீகத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறார். அதையும் நாம் போதித்தோம். சென்ற வாரத்திலே பவுலின் நிருபங்களிலே இங்கே வருகிறது போல, முதல் 7 வசனங்களிலே திரும்ப திரும்ப வருகிறது போல, திருத்துவத்தை அவர் எப்போதும் மேன்மைப்படுத்துகிறார். அதை குறித்து, திருத்துவத்தை குறித்து, அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து போன வாரம் போதித்தோம். இந்த வாரத்திலே இதில் விட்டு போன இன்னும் சில காரியங்களை குறித்து போதிக்க போகிறோம். வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். 6, 7 மற்றும் 2ஆம் வசனங்கள், இவைகளை தான் நாம் இதுவரை போதியாமல் இருக்கிறோம். அதை இந்த காலை வேளையிலே பார்ப்போம். ஏற்கனவே நான் சொன்னபடி சுவிசேஷத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இன்னும் பல காரியங்களை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிவிட்டார். தான் எப்படி சுவிசேஷத்தினால் மாற்றப்பட்டேன் என்பதையும் சொல்லிவிட்டார். இப்பொழுது தன்னுடைய ஊழியத்திற்கு, இந்த அப்போஸ்தல ஊழியத்திற்கு அவர் எப்படி அழைக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்தும், அது மட்டுமல்லாமல் விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் என்னவாயிருக்கிறார்கள் என்பதை குறித்தும் சொல்லுகிறார். 2 காரியங்கள், தன்னை பற்றி, தன்னுடைய அழைப்பை பற்றி, எப்படி அவர் அப்போஸ்தலனாக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் விசுவாசிகளுக்கு அவர்களை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள்ளே என்பதை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிறார். முதலாவது இவர் தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய ஊழிய அழைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கும் இங்கே இருக்கிற சிலரும் கூட ஊழியத்திற்கு அழைப்பு பெற்றவர்களாக இருக்கலாம். தேவனால் ஊழியத்துக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இது நான் சொல்ல போகிற காரியங்கள் மிக முக்கியமானது. மற்றபடி மற்றவர்களுக்கும் நாம் எல்லாருமே ஒரு காரியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார்? 6ஆம் வசனத்திலே கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் தேவன் இவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும், கிருபை முதலாவது வருகிறது, பிறகுதான் அப்போஸ்தல ஊழியம் வருகிறது. கிருபை என்று சொன்னால் ஒரு எபிலிட்டி. கிருபை என்று சொல்வது தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்பெறுகிற ஒரு ஆற்றல். பொதுவாக சொல்ல போனால் தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்கள் நாம். ரட்சிப்பின் போது நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன அர்த்தம்? தேவன் கிருபையாய் அவருடைய சன்னிதானத்தில் நாம் நிற்கும்படியாக ஒரு திராணியை, ஒரு தகுதியை, ஒரு ஆற்றலை நமக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக
அதுதான் கிருபை. அந்த கிருபையினாலே தான் அதை விசுவாசிப்பதன் மூலமாக தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். கிருபை என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆற்றல். நம்மிடத்தில் அது கிடையாது, ஆனால் தேவனிடத்திலிருந்து அது வருகிறது. தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணி நமக்கு இல்லாமல் இருந்தது. பாவிகளா இருந்தோம், இருளிலே இருந்தோம், தேவன் அற்றவர்களா இருந்தோம், தூரமாயிருந்தோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் இப்படி தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூட முடியாதவர்களை, பாவிகளை தேவன் எடுத்து என்ன பண்ணார்? அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு ஆற்றலை அவர் கொடுக்கிறார். அதுதான் கிருபை, தேவனுடைய கிருபை. இந்த கிருபையை நாம் ரட்சிப்பின் போது பெற்றிருக்கிறோம். ரட்சிப்போட கிருபை நின்று விடுகிறதில்லை. ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களிலே மறுபடியும் சொல்லுகிறார், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நமக்கு உண்டாயிருப்பதாக என்று ஆசீர்வாதம் கொடுக்கிற மாதிரி சொல்லுகிறார். அடிக்கடி அதை அவருடைய நிருபங்களிலே வாசிக்கலாம். கிருபை ரட்சிப்பின் போது பெறுகிற அந்த தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஆற்றல் மட்டுமல்ல, தொடர்ந்து ஒரு மனுஷனை தேவன் எதற்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை அவன் நிறைவேற்றும்படியாக, அந்த தேவனுடைய சித்தத்தின்படி அவன் வாழும்படியாக, தேவன் அவனுக்கென்று திட்டமிட்டு வைத்திருக்கிற அனைத்து காரியங்களையும் அவன் செய்து முடிக்கும்படியாக அவனுக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் எல்லாம் தேவையா இருக்கிறதோ அத்தனையும் அவனுக்கு தேவன் தருகிறார். அவ்வளவு ஆற்றலையும் திறமையும் தேவன் அவனுக்கு தருகிறார். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் முதலாவது கிருபையை பெற்றேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தல ஊழியத்தை செய்வதற்காக அவருக்கு விசேஷ கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டால் எப்படி தெரிந்து கொண்டார் என்று நமக்கு தெரியும். சிலர் சொல்றாங்க, தேவதூதன் வந்து என்னிடத்துல பேசினார், நான் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன் அல்ல தூங்கிட்டே இருந்தேன், திடீர்னு வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, தேவதூதன் எனக்கு சொன்னார் நான் அழைக்கப்பட்டவன் என்று. சரி, சிலருக்கு அப்படி நேரலாம். எல்லா அழைக்கப்பட்டவர்களுக்கும் தேவன் ராத்திரில வந்து சத்தம் கொடுத்து நான் உன்னை அழைத்திருக்கிறேன் சொல்லி இருக்காரா? கிடையாது. ஆகையால் தான் சொன்னேன், ஏற்கனவே முதலாவது போதிக்கும் போது சொன்னேன், பவுல் தன்னுடைய அழைப்பை அவர் எப்படி தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். அதாவது அழைப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டாராம் கிறிஸ்துவண்டையில வந்த போது. ஒரு மனுஷன் தன்னுடைய அழைப்பை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்பது குறித்து 4 காரியங்களை சொன்னேன், சும்மா நினைவுபடுத்துகிறேன் இப்பொழுது. முதலாவது, உள்ளே ஒரு உந்துதல் இருக்கிறது. உந்துதல் எதற்கு? நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதை செய்வதற்கு ஒரு உந்துதல், அதில் ஈடுபடுவதற்கு ஒரு உந்துதல். உள்ளே இருந்து யாரோ தள்ளுறாங்க, அந்த டைரக்ஷன்ல, அந்த ஒரு கிரியைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம் அல்லது நடத்தப்படுகிறோம் என்று சொல்லலாம். தள்ளப்படுறோம் ரொம்ப ஜாஸ்தி, நடத்தப்படுகிறோம். ஆண்டவர் மெதுவா அப்படி நடத்திட்டு போறார், அந்த டைரக்ஷன் உள்ள கொண்டு போறார். நாம் என்னவா இருக்க வேண்டுமோ அதற்குள்ள கொண்டு போகிறார். அதன் பிறகு என்ன ஆகிறது? தேவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். அந்த அழைப்பை நிறைவேற்றும்படியான சில காரியங்கள், சில திறமைகள், சில ஆற்றல்களை நமக்குள்ளே வளர்க்கிறார். நமக்குள்ளே சில ஆற்றல்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே சில விதமான ஆற்றல்கள் தினந்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சில வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகிறது. அது தேவனால் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள். அநேக நேரங்களிலே தேவன் உங்களுக்கு ஒரு வாசலை திறந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து நீங்கள் அதில் ஈடுபட வேண்டும், உங்களுடைய திறமையை வளர்க்க வேண்டும் என்று அங்கே உங்களை வைத்திருக்கிறார். ஏன்? உங்களுக்காக பின்னாலே ஒன்றை திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அதற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக, அதற்குரிய திறமைகளை கொடுக்கும்படியாக தேவன் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் தேவன் அழைத்து உள்ளிருந்து தள்ளுகிறது மட்டுமல்ல, நடத்துகிறது மட்டுமல்ல, உங்களுடைய அழைப்பை நிறைவேற்றும்படியான திறமையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை தெய்வாதீனமாக நம்மை அறியாமலே சில நேரத்தில் அந்த வாய்ப்புகள் ஏற்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு சொன்னேன் எப்படி அது ஏற்பட்டது என்று. என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் என்ன அறியாமலே எனக்கு உண்டானது. மூன்றாவது, மற்றவர்கள் நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை அந்த குறிப்பிட்ட விதத்தில் செய்வதற்கு தேவனால் கிருபை பெற்றவர்கள் என்றதை அங்கீகரித்து அவர்கள் ஆர்டைன் பண்ணுகிறார்கள் அல்லது உங்களை அங்கீகரிக்கிறார்கள், அந்த வேலையில உங்களை அமர்த்துகிறார்கள். நான்காவது, அமர்த்தப்பட்ட அந்த வேலையிலே கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பிலே உங்களுடைய திறமை விளங்கும், நீங்கள் அதிலே சிறந்து விளங்குவீர்கள். இந்த 4 காரியங்கள் ஒரு மனுஷன் அழைக்கப்பட்டான் என்கிறதுக்கு அடையாளம். பரிசுத்த பவுலுக்கு, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை, டிவைன் ப்ராவிடன்ஸ், தெய்வாதீனமான ஏற்பாடுகளை அவனுடைய வாழ்க்கையில ஏற்கனவே செய்து கொண்டு வந்திருக்கிறார். அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே அவர் வேதத்தை நன்கு கற்றறிந்தவராக,
அவர் அதிலே சிறந்து விளங்குகிறவராய் இருந்தார். பழைய ஏற்பாட்டை கரைத்து குடித்தவர். அதிலே எவ்வளவு அதிகமாய் படிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாய் படித்தவர். அந்த உலகத்திலேயே இருந்த தலை சிறந்த போதகரிடத்திலே படித்தவர் அவர். அவ்வளவு கல்வியும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அவருக்காக கொடுத்திருக்கிறார். நினைச்சு பாக்குறீங்களா? சில நேரத்தில் நம்முடைய கல்வி எல்லாம் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருக்கிற அந்த தகுதிகள், கல்வி போன்ற காரியங்கள் கூட சில நேரத்தில் ஆண்டவரால் தெய்வாதீனமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடு. அதெல்லாம் பவுல் அப்போஸ்தலருக்கு ஏற்கனவே இருக்குது. பிறகு ஆண்டவராய் இயேசுவை வந்து ஏற்றுக்கொள்கிறார். அப்போஸ்தல ஊழியத்திலே அவர் அமர்த்தப்படுகிறார். அவரை தேவன் ஆயத்தப்படுத்தி அந்த கிருபையை, அப்போஸ்தல ஊழியத்தை செய்யும்படியான கிருபையை அவருக்கு தருகிறார். அப்போஸ்தல ஊழியம் என்றால் என்ன? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாத இடத்திலே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து, புதிய இடங்களிலே புதிய சபைகளை ஸ்தாபித்து, புதிய ஆத்துமாக்களை கர்த்தரிடத்திலே சேர்ப்பது. அப்படிப்பட்ட ஒரு வேலைதான் அப்போஸ்தல ஊழியம். அதற்குன்னு ஒரு தனி கிருபை வேண்டும். அதற்கென்று சில தேவனிடத்திலிருந்து வருகிற சில ஆற்றல்கள் வேண்டும். இந்த கிருபையை நான் பெற்று பிறகுதான் அப்போஸ்தல ஊழியத்துக்குள்ளே நுழைந்தேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். முதல்ல கிருபை வந்துருச்சு, பிறகு அப்போஸ்தல ஊழியம் வந்தது என்று சொல்லுகிறார். முதல்ல கிருபை வரணும், அப்புறம் தான் நம்முடைய ஊழியம் வர வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து கிருபை பெறாமல் நம் ஊழியத்தில் நுழைஞ்சா நாமே நம்மை ஊழியத்தில் வைத்துக் கொள்கிறவர்களா இருப்போம். கர்த்தர் அந்த தெய்வாதீனமான ஏற்பாடை நமக்கு செய்யாமல், அவர் நடத்தாமல், அவர் நம்ம இந்த ஸ்தானத்தில் வைக்காமல், அவர் நமக்கு அந்த ஆற்றல்களை தராமல் நாமே அதில் அடியெடுத்து வைத்து நாம் தாந்தோந்தித்தனமாக செய்வோம் என்றால் அது சரியான காரியம் அல்ல. கிருபை முதல்ல வர வேணும், அதற்கு பிறகுதான் அப்போஸ்தல ஊழியம். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். கிருபையும் பெற்றேன், பிறகு அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றேன் என்று சொல்லுகிறார். சிலர், ஒரு வசனம் இருக்குது வேதத்தில், பிசாசு, இங்கிலீஷ்ல சொல்றேன், when you look for the devil don't forget to look for him in the pulpit ன்னு ஒரு வசனம் வேதத்தில் இருக்குது. இது என்னுடைய நான் சொல்ற விதத்தில் சொல்லி இருக்கிறேன். பிசாசை தேடிட்டு இருக்கும் போது மேடையில் இருக்காராம் பிசாசுன்னு பாத்துங்க. முதல்ல அதை விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க. மேடையில் இருக்க மாட்டான் பிசாசு, அங்கதான் இருப்பான்னு நினைச்சுக்காதீங்க, இல்ல வெளியே தான் இருப்பான்னு நினைச்சுக்காதீங்க. சில நேரத்தில் பிசாசு மேடையிலேயே இருக்கிறான் என்று வேதம் போதிக்கிறது. எடுப்போம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் பவுல் அப்போஸ்தலன் அப்படிப்பட்டவர்களை குறித்து சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள். கள்ள அப்போஸ்தலர்கள் சிலர் இருக்காங்க. கபடமுள்ள வேலையாட்கள். கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். பார்க்கிறதுக்கு அப்போஸ்தலர் மாதிரி இருக்கிறாங்க. டிரெஸ் பார்த்தா அப்போஸ்தலர் மாதிரி இருக்கும், பேச்ச பார்த்தா அப்போஸ்தலர் மாதிரி இருக்கும், அப்படி எல்லாம் இருக்கும். ஆனா அவர்கள் அப்போஸ்தலர் அல்ல என்று பவுல் சொல்லுகிறார். வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. இதை பற்றி ஆச்சரியப்படாதீர்கள். இப்படிப்பட்ட ஆட்கள் உலாவிக் கொண்டு பிரசங்கித்துக் கொண்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். இது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதா இருக்கும். கர்த்தர் அதை பார்த்துக்கிறார். அவர்கள் முடிவை கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார். ஆனால் இவர்கள், இப்படிப்பட்டவர்கள் பொய்யான அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள இவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இவர்களை குறித்து இவற்றவர்களாம், இவர்கள் பிசாசினால் அனுப்பப்பட்டவர்கள். பிசாசு ஒளியின் தூதனை போல, பிசாசு தேவதூதனை போல வருகிறான், நல்லதை பேசுகிறவனை போல வருகிறான், நல்ல காரியத்தை செய்கிறவனை போல வருகிறான். அப்படிதான் பிசாசு வர்றான். வரும்போதே ஏதோ 2 கொம்பையும் 2 வாளையும் நீட்டிட்டு வர்றதில்லை, நான் பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு. வரும்போது பெரிய நன்மை செய்கிறவனை போல அப்படித்தான் வருகிறான். பிற்காலங்களில் வரப்போகிற அந்தி கிறிஸ்து பிசாசின் ரூபமாகவே இருக்கிற அவனும் பெரிய நல்லதை செய்கிறவனாகவும் சமாதானத்தை தூதனவும் போலவும் தான் வருவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையால் இன்றைக்கு பிசாசினால் அனுப்பப்பட்ட சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே இங்கே தெரிந்து சென்று தங்களை ஊழியக்காரர்கள் என்றும் பிரசங்கியார்கள் என்றும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் என்றும் அழைத்துக் கொண்டு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிலர் கர்த்தரால் அனுப்பப்படாமல்
தங்களுடைய சுய பலத்தினாலே, தங்களுடைய சுய நோக்கங்களை கொண்டு ஊழியத்தில் இறங்கி ஊழியத்தை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். இந்த இருவரை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி சொல்லுகிறார். அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் என்று. ஒன்று பிசாசே அனுப்பிச்சிருக்கணும், அவனுடைய தூதனாக ஒளியின் தூதனை போல அனுப்பிச்சிருக்கலாம் சிலரை. இன்னொன்று, சிலர் பிசாசினால் நேரடியாக அனுப்பப்படாவிட்டாலும் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, தேவனால் கிருபை பெற்றவர்கள் அல்ல. அவர்களா பைபிளை தூக்கிட்டாங்க, அவர்களா போயிட்டாங்க. ஆவியானவருடைய நடத்துதல் கிடையாது. ஆவியானவர் அந்த ஆற்றலை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆவியானவர் அந்த அங்கீகரிப்பு அவர்கள் கொடுக்கவில்லை. அந்த விதமான ஊழியத்துக்கு என்று ஆண்டவர் அவர்களை அழைக்கவில்லை. ஆனால் அவர்களா தூக்கி கொண்டு அவர்களா சென்று தங்களுக்கு சில நோக்கங்கள் இருக்கிறது, அது நிறைவேறும்படியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இரண்டு விதமாக ஆட்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தாங்களா போறாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப பரிதாபம். தாங்களா போறதுதான் ரொம்ப பரிதாபம். ஒரு பிரசங்கியார் இருந்தார், பெரிய பிரசங்கியார், டொனால்ட் ஜி பான்ஹவுஸ் என்று. அந்த காலத்திலே 1950 வருடங்களிலே மாபெரும் பிரசங்கியாராய் அமெரிக்காவில் இருந்தவர். அவரிடத்தில் ஒரு அம்மா வந்து கேட்டார்களாம், ஐயா, என்னுடைய ஊழியத்தை, என்னுடைய மகனை எப்படியாவது ஊழியத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டார்களாம். அவர் சொன்னாரா, உங்களுக்கு இருக்கிறது நல்ல ஆசை, ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய மகன் ஊழியத்துக்கு போகணும் நீங்க ஆசைப்பட்டா அந்த ஆசையை தேவனிடத்தில் தெரிவியுங்கள், ஜெபியுங்கள். அப்படி அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சியோட ஜெபியுங்கள், அதுல ஒன்றும் தப்பு இல்லைனாரா. ஆனா அந்த பையனை பார்த்து சொன்னாரா, தம்பி, நீ ஊழியத்தை தவிர வேற ஏதாவது செய்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் நினைச்சீனா நிச்சயமா ஊழியத்துக்கு வராத. இதை தவிர நான் அதையும் செய்யலாம், இதையும் செய்யலாம், வேணும்னா இப்படியும் இருந்துக்கலாம், இல்லைன்னா அப்படியும் இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீனா, ஒரு டாக்டராகவோ லாயராகவோ டீச்சராகவோ ஒரு அரசாங்க உத்தியோகத்திலேயோ அல்லது எதிலேயோ நான் இருந்து அப்படியே இருந்துகிட்டாலும் எனக்கு திருப்தி தான் அப்படின்னு நினைச்சீனா நீ இந்த ஊழியத்துக்கு வரவே வராத, தயவு செய்து வராதுன்னு கையெடுத்து சொன்னார். அப்புறம் அந்த அம்மாட்ட சொன்னாரா, நம்மை ஊழியக்காரர்கள் அனுப்ப சொல்லி ஆண்டவர் சொல்லல, அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம், தேவன் ஊழியக்காரர்கள் அனுப்பும்படி, அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி அவரிடத்தில் ஜெபியுங்கள் என்று தான் சொன்னார். அனுப்புறவர்கள் நம்ம இல்ல. நாம நினைச்சுக்கிறோம் சில நேரத்தில் நாம் ஊழியக்காரரை எடுத்து நாம் பயிற்சி வைத்து நாம் தலையில வச்சு நாம் அனுப்புறோம். கிடையாது. நாம் பயிற்சி வைக்கலாம், ஊழியத்துக்கு என்று பைபிள் ஸ்கூல் நடத்தலாம், வேதத்தை போதிக்கலாம், உற்சாகப்படுத்தலாம், அநேக காரியங்களை கற்றுத்தரலாம், எல்லாம் பண்ணலாம். ஊழியத்துக்கு அனுப்புறவர்கள் நாங்கள் இல்ல, நாங்க ஜெபிக்க தான் முடியும். அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம், ஆண்டவரே இன்னும் அநேக ஊழியக்காரர்களை எழுப்பும், இந்த சபையிலிருந்து அநேக ஊழியக்காரர்களை எழுப்பும் என்று நான் ஜெபிக்கிறேன். அநேகரை ஆண்டவர் ஏற்கனவே எழுப்பி இருக்கிறார், இன்னும் அநேகரை ஆண்டவர் எழுப்புவார். அதுதான் என்ன ஆவல். ஆனால் நான் யாரையும் பிடிச்சு கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு நினைச்சிருக்காரு, இங்க வா நான் உன்னை ஊழியத்துக்கு அனுப்புறேன்னு அனுப்புகிறதே கிடையாது. என்ன நம்பி யாரும் ஊழியத்துக்கு வர வேண்டாம். நான் யாரையும் ஊழியத்துக்கு அனுப்புறது கிடையாது. அனுப்புகிற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படவும் இல்லை. ஜெபிக்கிறதுக்கு தான் எனக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம், ஆண்டவரே அநேக வேலையாட்கள் அனுப்பும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் அநேகரை தேர்ந்தெடுத்து இங்கிருந்து ஆண்டவர் அவர்களை ஊழியத்துக்கு அனுப்ப முடியும். சிலர் நினைக்கிறார்கள் கத்தோலிக்க சபை மாதிரி, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஆர்டினேஷன் இருக்குது பாருங்க, அதை குறித்து ஒரு தப்பான ஒரு எண்ணம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, போப்பாண்டவர் வந்து பேதுருவில இருந்து நேரம் வந்துட்டாரு. பேதுரு ஒருத்தர் மேல கை வச்சார், அவர் இன்னொருத்தர் மேல கை வச்சார், அவர் இன்னொருத்தர் மேல கை வச்சார், அப்படியே வந்து கடைசியில் இப்ப போப்பாண்டவர்ல நிக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆகையால் நாங்க தான் கரெக்டான ஆட்கள். பேதுருவில இருந்து டைரக்டா வந்திருக்குது அந்த கையை எங்க மேல வச்சதுனால அந்த கை அப்படியே பாஸ் ஆகி இவ்வளவு தூரம் வந்திருக்குது, அந்த ஆர்டினேஷன் வழியா வர்றோம் நாங்க அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆர்டினேஷனை பற்றியே நம்ம ஆட்கள் மத்தியிலேயே சில தவறான எண்ணங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்னேன் எனக்கு எப்படி ஆர்டினேஷன் நடந்தது. நான் ஆர்டினேஷன் இல்லாம ஒரு சபையில போதகர் ஆயிட்டேன். அதுவும் அமெரிக்கால முதல்ல ஆர்டினேஷன் சர்டிபிகேட்டை கொண்டு வந்தா கேட்பாங்க. நான் போய் அங்க பிரசங்கம் பண்ண போய் அவங்க 3 நாள் பிரசங்கத்துக்கு கூப்பிட்டாங்க. ஒரு நாள் பிரசங்கம் பண்ண போய் 3 நாள் வந்து பண்ணுங்க. 3 நாள் பண்ணணும் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இந்த கண்டிப்பா ஆர்டினேஷன் இருக்கும் அப்படின்னு. அவங்க அது ஏன் அவங்க தப்பு, ஏன் தப்பு இல்ல. என்ன அவங்க கேட்கவே இல்லை. ஆர்டினேஷன் இருக்கான்னு கேட்டாதான் நான் காமிக்கிறதுக்கு. டிகிரி இருக்குது, பட்ட படிப்பு படிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கிறேன்.
ஆனா ஆர்டினேஷன் இல்ல. அது அவங்களுக்கு தெரியல. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஆர்டினேஷன் சரி, எங்களுக்கு பாஸ்டர் அறியான்ட்டாங்க. அப்புறம் ஒரு 2 மாசம் பொறுத்து ஒரு கல்யாணம் வந்தது. ஐயோ, நான் கல்யாணம் நடத்த முடியாதுங்க, எனக்கு ஆர்டினேஷனே இல்ல. ஆர்டினேஷனே இல்லையா, பரவாயில்ல, நாங்க ஒழுங்கு பண்ற ஆர்டினேஷனுக்குன்னு போய் ஆளை ஒழுங்கு பண்ணி ஆர்டினேஷனுக்கு ஆளுகளை கொண்டு வந்து ஒழுங்கு பண்ணி எனக்கு ஆர்டினேஷன் கொடுத்து எனக்கு என்னை தகுதி பெற்றவனா மாற்றினாங்க. ஆனா நான் ஏற்கனவே தகுதி பெற்றாச்சு. இவங்க ஆர்டினேஷன் கொடுக்கும் போது 4-5 பேர் என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு ஆள் பைபிளை வாசித்தாரு. வாசித்து யோவான் 10ஆம் அதிகாரத்தை வாசித்தாரு. வாசித்துட்டு எல்லாரும் தலையில கை வச்சார்கள். ஒரு ஆள் ஜெபம் பண்ணார். ஒரு 4-5 பேர் தலையில கை வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் ஜெபம் பண்ணார். எனக்கு அவங்க ஜெபம் பண்ணும் போது எப்படி இருந்ததுன்னா, ஏற்கனவே கணவனும் மனைவியா பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற 2 பேரை கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தது. உண்மையா அந்த ஆர்டினேஷனை பற்றி நான் ஒன்னும் பெருசாவே நினைக்கல. நான் அங்க முழங்கால் படிட்டு இருக்கிறேன், இவங்க எல்லாம் தலையில வச்சு பெரிய கிராண்டா நடக்குது. எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே நடந்து போனதை இவங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்களே என்ற எண்ணம் தானே ஒழிய, இவங்க இப்ப பண்றதுனால என் தலையில கை வைக்கிறதுனால தான் நான் இப்ப பெரிய பாஸ்டராக போறேன்றதை நான் நினைக்கவே இல்லை. அவங்க தலையில கை வச்ச உடனே எனக்கு அந்த எண்ணம் தான் தோன்றுது. இவர்கள் கை வைக்கும் போது ஏற்கனவே நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன், ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கிறேன், அநேக ஆண்டவரத்தில் நடத்தி இருக்கிறேன், எவ்வளவோ இடத்துல பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்தில் தீவிரமா ஈடுபட்டு இருக்கிறேன். ஈடுபட்டிருந்த என்னை இப்ப இவங்க எப்படி ஈடுபடுத்த முடியும்? இவங்க ஒன்னும் ஈடுபடுத்த முடியாது. இவங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு பல வருஷங்களுக்கு பிறகு இப்ப சமீபத்தில் ஒரு ஆள் சொன்னார், ஐயா உங்களுக்கு ஜெபம் பண்ணாங்களே ஒரு 4-5 பேர், அதுல ஒரு ஆள் வந்து இப்ப ஆண்டவருக்குள்ளேயே இல்லைன்னு. ஆண்டவருக்குள்ளேயே ஒரு ஆள், அதுல ஒரு ஆள் அவருக்கு ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டார், பின்வாங்கி போயிட்டாரு, தெரியுமா உங்களுக்கு? நான் சொன்ன பரவாயில்ல, அது அவர் கையில் வச்சது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கையே என் மேல வைக்கப்பட்டது. இவர் வைக்கிறதுக்கு முன்னாலேயே பல ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவே அவருடைய கையை தூக்கி எங்க வச்சிட்டாரு? என் மேல வச்சிட்டார். அவருடைய கிருபை எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. அவருடைய ஊழியத்தை செய்வதற்குரிய ஆற்றல்கள் எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த ஊழியத்தை நிறைவேற்ற எனக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் எனக்கு இயேசுவே அவருடைய காயப்பட்ட கரங்களை என் மீது வைத்து அவர் எனக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார். இவர்கள் கை வைத்ததுனால நான் ஒன்னும் ஆகல. இவர்கள் கை வைத்தது இயேசு என் மீது கை வைத்திருக்கிறார், அவர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக அதை மக்களுக்கு எடுத்து சொல்லும் விதத்தில் தான் கை வைத்தார்கள் ஒழிய இவங்க ஒண்ணு என்ன ஊழியத்தில் அனுப்ப முடியாது. சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாங்க, கார்டெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்கேயா காமிக்கலாம், ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்கும் கடைகள்ல சில நேரத்தில், அவ்வளவுதான ஒழிய மற்றபடி அது வேற ஒண்ணும் கிடையாது. ஊழியம் என்பது கர்த்தரால் நாம் அழைக்கப்படுகிறது. வேகமா கார்ல போயிட்டு இருந்தா போலீஸ் பிடிச்சா காமிக்கலாம், பாஸ்டர்னா விட்டுறாங்க. இந்த மாதிரி சில சலுகைகள்லாம் உண்டு. அவ்வளவுதானே. அது எத்தனை பேர் வேணும்? இப்ப அவ்வளவு பேருக்கு வேணாலும் வாங்கி தரலாம். சில இடத்துல எழுதி போட்டா உடனே அனுப்பிச்சிருவாங்க. தேடிட்டு இருக்கிறாங்க அவங்க ஊழியக்காரர், இத்தனை பேரை நாங்க ஆர்டைன் பண்ணோம். அது ஒண்ணும் பெரிய காரியம் கிடையாது. ஊழியத்துக்கு அழைப்பு என்பது கர்த்தரால் நாம் பெரும் கிருபை, அவரால் நாம் பெற்றுக்கொள்கிற ஆற்றல்கள், அவருடைய கரம் நம்ம இது வைக்கப்படுகிறது. அவர் அந்த டைரக்ஷன்ல நம்ம பிடிச்சு அனுப்புகிறார், நடத்துகிறார். அதன் பிறகு மனுஷர்கள் வரும் அங்கீகாரமே தானே ஒழிய அவர்கள் அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காவிட்டாலும் கர்த்தர் நம்மை ஊழியத்திலே அழைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதன்படி ஊழியம் நடைபெறுகிறது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றேன் என்கிறார். கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றேன் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் திருப்போம் ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் திருப்போம். இப்பொழுது விசுவாசிகளை குறித்து சொல்லுங்க. அதுக்கு முன்னால் ஒரு காரியம், கிருபை அப்போஸ்தல ஊழியத்தை எதற்கு பெற்றாராம்? தமது நாமத்தின் நிமித்தம் 7ஆம் வசனம், விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. அதாவது சகல ஜாதிகளையும் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ஜாதிகளையும் அல்லாஹ், அதாவது உலகம் முழுவதையும் சென்று பிரசங்கித்து இந்த இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்து எல்லாரையும் இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு, இந்த சத்தியத்துக்கு அவர்களை கொண்டு வரும் பொருட்டு
அவர்களுக்கு இந்த சத்தியத்தை பிரசங்கித்து இந்த சத்தியத்தை அவர்கள் பின்பற்றுவதற்காக அவர்களை அழைக்கும்படிதான் ஆண்டவர் இந்த கிருபையை எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னத்துக்கு ஆண்டவர் இந்த ஆற்றலை கொடுத்தாரா? அவருக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கும் வேத வசனங்களை விளக்கி சொல்வதற்கும், புதிய இடங்களில் சென்று வல்லமையாக பிரசங்கித்து பலவிதமான அற்புதங்களை அடையாளங்களை நடப்பித்து அநேக புதிய ஆத்மாக்களை சபையில சேர்த்து இப்படி பல காரியங்களை செய்வதற்கு ஏன் ஆண்டவர் அவருக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார்? ஏன் கொடுத்தார் என்றால், சகல ஜாதிகளுக்கும் இயேசுவை குறித்து பிரசங்கித்து அவர்களை விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு, அதாவது இவ்விதமான ஒரு நம்பிக்கைக்கு, இவ்விதமான ஒரு விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு தான் அவர் அப்படி செய்திருக்கிறார். அதைத்தான் சொல்லுகிறார். அப்படி பார்த்தால் நம்ம எல்லாருக்குமே ஒரு அழைப்பு உண்டு. அப்போஸ்தல அழைப்பு. அப்போஸ்தலர் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர், அவ்வளவுதான். சிலர் அப்போஸ்தலர் என்று சொன்னால் அது விசேஷமான அழைப்பு. ஆனால் எல்லாருமே ஒரு விதத்தில் அப்போஸ்தலர் தான். நாம் எல்லாருமே சகல ஜாதிகளுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்லி அவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து இந்த விசுவாசத்தை பின்பற்றும்படியாக அவர்களை அழைக்க புறப்படுகிற அப்போஸ்தலர்களாக தான் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். ஒரு மதத்தை பின்பற்ற சொல்லி எல்லாரும் ஆக்கல, போய் அங்க போங்க மதத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காதீங்க. மதம் இல்ல நாம் பிரசங்கம் பண்ணுகிறது. எங்க மதத்தை பின்பற்றுங்க, உங்க மதத்தை விட்டுருங்க, அப்படி அல்ல. மதம் என்று சொன்னால் அது ஏதோ சம்பிரதாயங்களும் சடங்காச்சாரங்களும் அடங்கியது. நாம் மதத்தை பிரசங்கம் பண்ணவில்லை. நாம் கிறிஸ்துவால் வரும் மீட்பை பிரசங்கம் பண்ணுகிறோம். மதம் என்று சொன்னால் என்ன சொல்லுது? நீ அதை செய்யணும், இதை செய்யணும், 40 நாள் விரதம் இருக்கணும், நீ அந்த மலைக்கு போகணும், இந்த ஆத்துக்கு போகணும், இந்த குளத்துக்கு போகணும், நீ இப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதெல்லாம் மதம். மதம் என்ன சொல்லுது? நீங்க என்னென்ன செய்யணும்ங்கிறது தான் மதம் சொல்லுது. ஆனால் கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை இது சொல்லுகிறது. நம்ம பிரசங்கமே வேற. மதத்தை பிரசங்கிக்கிறவர்கள் நாம் என்னெல்லாம் செய்யணும், நீ மொட்டை அடி, நீ இதுல போய் முழுகு, அதுல போய் இங்க போயிட்டு வா, இந்த மலையில ஏறி இறங்கு, இத்தனை நாள் விரதம், இவ்வளவு மதம். கிறிஸ்தவ விசுவாசம் என்பது கிறிஸ்து உனக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறார். கிறிஸ்து வந்தார், இந்த உலகத்தில் வாழ்ந்தார், தேவனை வெளிப்படுத்தினார், சிலுவையில மரித்தார், ரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு 3வது நாள் எழுந்திருந்தார், இன்றைக்கு பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார், அவர் தேவனிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார் என்கிற அந்த நற்செய்தியை பிரசங்கிப்பதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். இதை பிரசங்கிங்க, வேற எதையும் பிரசங்கிக்காதீங்க. சிலர் நம்ம கிறிஸ்தவ விசுவாசிகளே பாருங்க ரொம்ப மோசம். இவங்க போய் பிரசங்கம் பண்றதுல அவங்க இதுவும் இன்னொரு மதம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கேட்கிறவங்க அவங்க ஏற்கனவே மதத்தில் இருக்கிறாங்க. அது சொல்லுது, இது செய்ய, அதை செய்ய, இதை செய்யணும், 1008 ரூல் இருக்குது மதத்துல. நம்ம ஆளுங்க போய் இவங்களுக்கு அதுக்கு மேல ரூல் இருக்குது, பெரிய பட்டியல கொண்டு போறாங்க. எங்க மதத்துல இங்க இப்படி எல்லாம் பண்ணணும் கிடையாது. கிறிஸ்து நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை சொல்வதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். இதை பின்பற்றுங்கள், இதை அறிந்து கொள்ளுங்கள், இதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள் என்று சொல்வதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம். பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். முதல்ல தன்னை குறித்து சொல்லிவிட்டார், ஊழியத்தை பற்றி. அதன் பிறகு அவர்களை குறித்து பேசுகிறார். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளை குறித்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னவாயிருக்கிறார்கள் என்பதை குறித்து சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக இவர்கள் என்னவாயிருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு அது தாயின் கருவிலே உருவான அந்த அதிசயமான அற்புதமான அந்த உருவாக்கம் எப்படி பிறந்தது என்பதை குறித்து அந்த அதிசயம், இதெல்லாம் புக்ல படிச்சு பார்த்தா எப்படி ஒரு குழந்தை தாயின் கருவில உருவாகுது, எப்படி பிறக்குது, எப்படி வளருது, இது பெரிய அதிசயமான அற்புதமான காரியம், வியக்கத்தக்க ஒரு காரியம். இத புக்கா எழுதுறாங்க விஞ்ஞானிகள், கண்டுபிடிச்சு இதை என்னென்னத்தையும் எழுதுறாங்க. ஆயிரக்கணக்கான கோடான கோடி புத்தகங்கள் எழுதப்படுகிறது இது குறித்து. இது தேவன் செய்து வைத்தார். இந்த அற்புதத்தை ஒரு குழந்தை, பிறக்கிற குழந்தை விளங்கிக் கொள்ளுகிறது இல்ல. எப்படி தான் உருவானேன் என்றும், எப்படி பிறந்தேன் என்றும், எப்படி அவைகள் வளர்கிறது என்றும் இதெல்லாம் விளங்கிக் கொள்ளுகிறது இல்ல பிறந்த குழந்தை. இந்த அதிசயம் அற்புதம், தன்னை உருவாக்கிய இந்த அதிசயம் அற்புதத்தை அது புரிந்து கொள்ளுகிறது இல்லை. இது போலவேதான் கிறிஸ்தவ விசுவாசிகள். அவர்கள் மறுபடியும் பிறந்த ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே தங்களுக்கு என்ன நடந்தது, எப்படி இவர்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி மறுபடியும் பிறந்தார்கள், இவர்களுக்குள்ளாக எவ்விதமான ஒரு அற்புதம் இவர்களை வந்து மாற்றி, பாவிகளாயிருந்த இவர்களை, அக்கிரமத்தில் மரித்து கிடந்த இவர்கள் எப்படி இப்பொழுது உயிர் கொடுக்கப்பட்டு மாற்றப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளையா மாறி இருக்கிறார்கள் என்ற அந்த அதிசயம் அவர்களுக்கு விளங்குகிறது இல்ல. ஏதோ சுவிசேஷத்தை கேட்டார்கள்,
விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனா குழந்தைக்கு எப்படி பிறப்பின் அதிசயம் புரிகிறது இல்லையோ, வளர்றதன் அதிசயம் புரிகிறது இல்லையோ, அது போலவே விசுவாசிகளுக்கு தங்களுடைய மறுபிறப்பின் அதிசயம், அதுல என்னென்ன நடந்தது, எவ்வளவு அற்புதமான காரியங்கள் சிலுவையில் நடந்தது, எப்படி அதன் மூலமாக என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது என்பது விசுவாசிகளுக்கு எடுத்த எடுப்பில் புரிகிறது கிடையாது. ஆகையால் தான் சபைக்கு வாருங்கள் என்று சொல்கிறோம். சபையில அதைத்தான் போதிக்கிறோம். என்ன நடந்தது? இந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்த அந்த மறுபிறப்பு இருக்கிறது, அது எவ்வளவு அதிசயமானது, அற்புதமானது, என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை குறித்து போதிக்கிறதுக்காக தான் நாம் சபையிலே ஜனங்களை வர சொல்லுகிறோம். அதை புரிந்து கொள்வதற்காக தான். இதை புரிந்து கொள்வதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் சில காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது காரியம் என்ன? நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அழைக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அழைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் சுவிசேஷத்தை கேட்டவர்கள், கேட்டதை விசுவாசித்தவர்கள், விசுவாசித்து அதையே பின்பற்றுகிறவர்கள், அழைப்பை பெற்ற அவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள். நிமிஷத்திலே நாம் அதை விசுவாசித்தோமோ அந்த நிமிஷத்திலே நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் சத்தத்தை கேட்டோம், மறு உத்தரவு கொடுத்தோம், விசுவாசித்தோம், நாம் தேவனிடத்தில் வந்தோம், நாம் அழைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டவன். நீங்களா ஒண்ணு வந்துடலைங்க, கர்த்தர் உங்களை அழைத்தார். ஐயோ நான் விசுவாசியா இல்லையா, கர்த்தர் என்ன நேசிக்கிறாரா இல்லையா, நான் பாவியா இல்ல பரிசுத்தவன், இந்த சந்தேகமே வேணாம். அழைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் சொல்லுவோம் மறுபடியும், அழைக்கப்பட்டவன். எப்படி அழைக்கப்பட்டீர்கள்? சுவிசேஷத்தை கேட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார், விசுவாசித்தீர்கள், அந்த ஆற்றலையும் கர்த்தர் தான் கொடுத்தார். அதனால இன்றைக்கு உள்ளே வந்து விட்டீர்கள், கிறிஸ்துவனுடைய குடும்பத்திலே அங்கத்தினர்களாக இருக்கிறீர்கள். அதன் பிறகு இன்னொரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் 2ஆம் வசனத்திலே, தேவ பிரியர், beloved of God. தேவ பிரியர், beloved of God. ஆண்டவர் எல்லாரையும் தான் நேசிக்கிறார், பாவிகளை கூட நேசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தை அவ்வளவாய் நேசித்தபடினாலே தம்முடைய சொந்த குமாரனை தந்தார் என்று. பாவிகளை கூட ஆண்டவர் அன்பு கூறுகிறார், நேசிக்கிறார். ஆனால் தம்முடைய சொந்த பிள்ளைகளை அதை விட அன்பு கூறுவாரா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க நாம அவருடைய சொந்த பிள்ளைகள் பாவிகளை நேசிக்கிறதை விட நம்ம அதிகமா நேசிக்கிறார்? பாவிகளை ரட்சிக்கிற தேவன், அவருடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னிக்கிற தேவன், அவர்களை தம்மிடத்தில் சேர்த்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிற இந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளை இன்னும் எவ்வளவாய் அவர் நேசிப்பார். இந்த beloved, தேவ பிரியர் என்கிற வார்த்தை விசுவாசிகளை குறித்து மட்டுமே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய குடும்பத்தில் இருக்கிறோம். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஊர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நான் அன்பா தான் இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன், பார்த்தா நல்லா பேசுறேன், என்னால முடிஞ்சது செய்யறேன், அவ்வளவுதான். ஆனா என்னுடைய பிள்ளைகள் விசேஷம். இவர்கள் எனக்கு பிரியமானவர்கள், எனக்கு ரொம்ப சொந்தமானவர்கள், எனக்கு நெருங்கியவர்கள். அந்த இடத்தில் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். உலகத்தில் எல்லாம் உள்ளவர்கள் எல்லாரும் நேசிக்கிறார். ஆனால் நம்மை அதுக்கு அளவு கடந்த விதத்திலே நம்ம இன்னும் அதிகமாக அவர் நேசிக்கிறார். நாம் தேவ பிரியராய் இருக்கிறோம். மூன்றாவது ஒரு காரியம், இதை குறித்து தான் கொஞ்சம் விவரமா சொல்ல போகிறேன். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் இருக்குது. பரிசுத்தவான்களாகும்படி. இந்த பரிசுத்தவான்கள் ஆகும்படிங்கிறது தப்பு. ஆங்கில வேதாமத்தில் வாசித்தீர்கள் என்றால் called to be saints என்று இருக்கும். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அந்த டு பி என்கிற வார்த்தை சாய்வு எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கும். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல சாய்வு எழுத்துக்களால் எழுதப்பட்டால், சாய்வு எழுத்து வந்தாலே அது மூல பாஷையில கிரேக்க மொழியிலே முதலாவது எழுதின போது அது எழுதப்படவில்லை. அர்த்தம் புரியாதனாலே மொழிபெயர்ப்பாளர்கள் அதை சேர்த்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். கால்டு செயின்ஸ் அப்படின்னு தான் வந்தது. ஆனா கால்டு செயின்ஸ் அவங்களுக்கு புரியல. அது எப்படி ஒரு சாதாரண மனுஷன் திடீர்னு பரிசுத்தவான் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கால் டு பி செயின்ஸ் போட்டாங்க. ஏன்னா இவன் பரிசுத்தவான் ஆக போறான்றது அவங்களால நம்ப முடியுது. ஆயிட்டான்னு சொன்னா அவங்களால, ஹலோ இருக்கிறீங்களா, ஆகையால் என்ன பண்ணாங்க, சாய்வு எழுத்து போட்டு இது அர்த்தம் இல்லாம இருக்குதையா, இவன் பரிசுத்தவான் ஆயிட்டான்னு சொல்லுது வேதம், அவன் ஆகல. பாருங்க, வேதத்தை மொழிபெயர்த்தவங்க சில நேரத்தில் சில ஆளுகளுக்கு சரியான சத்தியம் விளங்கல. ஆகையால் சில குழப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறான். அர்த்தம் விளங்கலன்ட்டாங்க. பரிசுத்தவான் இவன் எப்படி சொல்ல முடியும்? ரட்சிக்கப்பட்டானா பரிசுத்தவான் ஆயிடுறானா? அப்படின்னா எல்லாம் பரிசுத்தவானா? அது இருக்காது. பரிசுத்தவான் ஆகும்படின்னு சொன்னா அது பெட்டரா இருக்குன்னு சொல்லி அப்படி போட்டு விட்டாங்க. தமிழ்ல என்ன பிரச்சனைன்னா இந்த சாய்வு எழுத்தெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒன்னா போட்டதுனால எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு ஏமாந்துட்டு இருக்கிறோம். ஆகையால் தான் பிரசங்கியார்கள் இருக்கிறோம். இதெல்லாம் விலகி சொல்றதுக்கு தான். கால் டு பி சைன்ஸ் இல்ல, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் இல்ல, பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் பரிசுத்தவான்.
பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டவர்கள். இயேசுவை எந்த நிமிஷத்தில் நாம் விசுவாசித்து அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோமோ அந்த நிமிஷத்திலே அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தம் நம்முடைய பாவங்களால நம்மை சுத்திகரித்து கழுவுகிறது, நம்மை சுத்தமாகிறது. நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். செயின்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு செயின்ட், நான் ஒரு செயின்ட். ஹாரி அயன்சைடு என்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் இருந்தார். மூடி பைபிள் சர்ச்சில் அந்த காலத்தில் சிகாகோ என்கிற பட்டணத்தில் அமெரிக்காவிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்த பெரிய வேத வல்லுநர் அவர். அவர் ஒரு நாள் இந்த சிகாகோல இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருந்தார். அந்த நாட்கள்ல பழைய காலத்துல, இது 50 வருஷத்துக்கு முன்னால, கிட்டத்தட்ட 40 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். முன்னாடி ட்ரெயின்ல போகணும்னா 5 நாள் ஆகும் போறதுக்கு, ஆயிரக்கணக்கான மைல் கடந்து போகணும். போயிட்டு இருக்கிறாராம், தினந்தோறும் எடுத்து பைபிள வாசிட்டு இருப்பாராம். இவர் பக்கத்துல சிலர் கன்னியாஸ்திரிகள், கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள், அவர்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் வேதத்தை வாசிக்க, அவங்க அதை பார்க்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த கன்னியாஸ்திரிகளும் இந்த பிரசங்கியாரும் பேச ஆரம்பிச்சாங்க. தினந்தோறும் அவர் சில பகுதியில் அவர்களுக்கு வாசித்து காண்பித்தார். அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஒரு ஐக்கியம் அவர்களுக்குள்ள வளர்ந்தது. ஒரு 2-3 நாள் அப்படியே வேதத்தை வாசித்துட்டு மெதுவா அவர்கள்ட்ட ஒரு நாள் சொன்னாராம், நீங்க யாராவது ஒரு செயின்ட்ட பாத்துருக்கீங்களான்னா? ஏன்னா அவங்க எல்லாம் செயின்ட் இதெல்லாம் விசுவாசிக்கிறாங்க. அவங்க ஐயோ நாங்க செயின்ட்டே பார்த்ததில்லை, எல்லா செயின்ட் எங்களுக்கு தெரிஞ்ச செயின்ட்லாம் செத்து போன செயின்ட் தான். நீங்க பார்க்க விருப்பமானாரா? ஆமாயா, செயின்ட்ட பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அவர் சொன்னாராம், ஐ எம் ஹாரி த செயின்ட் அப்படின்னா, நான் தாங்க அந்த செயின்ட், என் பேரு ஹாரி அப்படின்னா. அவங்க ஒரு மாதிரி திரு முழிச்சாங்க. ஏன் முழிச்சாங்கன்னா, இந்த பரிசுத்தவான்கள் என்று நம்மை குறித்து நாம் எண்ணுவதற்கு தடையாக 2 காரணங்கள் முக்கியமா இருக்குது. ஒன்று, இந்த கத்தோலிக்க சபையில பரிசுத்தவான ஒரு ஆளை எப்படி ஆக்குறாங்கன்றத முறை இருக்குது பாருங்க. அது ஒரு பெரிய குழப்பத்தை மக்களுடைய மனசுல ஏற்படுத்தி விட்டது. அந்த முறையை நான் விளக்குகிறேன். 2வது குழப்பம் என்ன, பரிசுத்தவான்கள்னு அழைக்கப்படுகிற விசுவாசிகள் சில நேரத்தில் பரிசுத்தவான்களா நடந்து கொள்றது இல்ல. ஆகையால இவன் பரிசுத்தவானா, இந்த அம்மா பரிசுத்தவாட்டியா, அது எப்படி பரிசுத்தவான்களா, அப்படி பாருங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல. 2 குழப்பங்கள், 2த்தையும் விளக்குறேன். முதலாவது, கத்தோலிக்க மதத்தில் பரிசுத்தவான ஒரு ஆள் எப்படி ஆக்குறாங்க, செயின்டா ஒரு ஆள் செத்து போன பிறகு சபையினுடைய சேவையிலே அல்லது பொது சேவையிலே வாழ்ந்து அநேக நல்ல காரியங்களை செய்துட்டு ஒரு ஆள் சாகிறார். செத்து பல வருஷத்துக்கு பின்னால சிலர் என்ன பண்றாங்க, சரி இவரை எப்படியா செயின்ட் ஆக்கிடணும்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போடுறாங்க. எங்க சபையினுடைய அதிகாரிகளுக்கு அங்க ரோமாபுரிக்கு போட்டா அங்க என்ன எழுதுறாங்க, இந்த ஆள் ரொம்ப நல்லவர், இப்படி எல்லாம் சேவை செய்தார், இவ்வளவெல்லாம் நல்லதெல்லாம் செய்தாரு, இவரால் இவ்வளவெல்லாம் நடந்திருக்குது, இவர் எப்படியா செயின்ட் ஆக்குங்கன்னு. உடனே அங்க என்ன பண்ணுகிறாங்க, அவங்க ஒரு கமிட்டி அமைக்கிறார்கள். ஒரு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டி என்ன பண்ணுகிறது, முதலாவது இவரை பற்றிய இவருடைய வாழ்நாளில் இவர் செய்திருக்கிற எல்லா குற்றங்களையும் ஒரு பெரிய லிஸ்ட் போடுறாங்க. இவர் என்னென்ன தப்பு செய்தார்னு முதல்ல ஒரு லிஸ்ட் போடுறாங்க. இந்த கமிட்டிக்கு தலைவருக்கு பேரு அந்த காலத்தில் டெவில்ஸ் அட்வொகேட், பிசாசினுடைய அட்வொகேட், குற்றஞ்சாட்டுகிறவர். டெவில்ஸ் அட்வொகேட் வந்து என்ன பண்றார், பெரிய லிஸ்ட கொண்டாந்து ஃபைல்ல வைக்கிறார். இந்த ஆள் சரியில்லை, இவ்வளவு குற்றங்கள் இருக்குது, இவருக்கு எதிராக இவ்வளவு பெரிய குற்றஞ்சாட்டுகள் இருக்குதுன்னு சொல்லி பெரிய குற்றஞ்சாட்டுகள் எல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க. குற்றஞ்சாட்டுகள் எல்லாம் வைத்து தயார் பண்ணி விட்ட உடனே இந்த குற்றஞ்சாட்டுகள் இருந்து இவரை மீட்கிறதுக்கு இன்னொரு கமிட்டி அமைக்கப்படுகிறது. அந்த கமிட்டி என்ன பண்ணுது, இவர் என்னென்ன நல்லதெல்லாம் செய்தார்ங்கிற ஒரு பெரிய லிஸ்ட தயாரிக்குது. இதுல பல ஆதாரங்களையும் அவர் திரட்டுகிறார்கள். என்ன ஆதாரங்கள், அவருடைய கல்லறைக்கு போன இன்னார் சுகமானார்கள், அவருடைய படத்தை கழுத்துல மாட்டிட்டு இருந்தவங்க இன்னார் சுகமாயிட்டாங்க, இப்படி அற்புதம் நடந்தது, இங்க அடையாளம் நடந்தது அப்படின்னு சில வினோதமான ஆதாரங்கள் எல்லாம் திரட்டுகிறார்கள் அவர்கள். அவர் கல்லறை போய் ஜபிச்சாராம், அவர் கல்லறை பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும் போது அவர் கால் சுகமாயிடுச்சான், இப்படி எல்லாம் பல விதமான ஆதாரம் திரட்டி கொண்டு போய் கொடுக்கறாங்க இந்த கமிட்டி. இந்த கமிட்டி எல்லாம் கொடுத்த பிறகு சரி, இந்த நடுவில் இவர் செத்து போனவர் என்ன பண்றாரு, அவர் பரதேசில அவர் செய்த குற்றங்களுக்காக பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் பரலோகமே போய் சேரல. அந்த செயின்ட் அவரை செயின்ட் ஆகிறதுக்கு இங்க பெரிய முயற்சி நடக்குது. அவர் எங்க இருக்கிறாரு, பரதேசில பாடம் அனுபவிச்சுட்டு இருக்கிறார் தன்னுடைய குற்றங்களுக்காக. இப்படி எல்லாம் டெவில்ஸ் அட்வொகேட் ஒரு பக்கம் பெரிய குற்றஞ்சாட்டுகளை கொண்டு வந்து, இதுக்கு எதிராக ஒரு கமிட்டி பெரிய குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து, இவர் குற்றச்சாட்டுகளை சரி கட்டி, இல்ல இவர் நல்லவர் தான், இவர் கல்லறையில் அற்புதம் நடந்தது, இவர் படத்தை வச்ச இடத்துல எப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்லி எல்லாம் பண்ணி கடைசியில் என்ன பண்றாங்க,
இவருக்கு பியாட்டிபிகேஷன் ஒண்ணு வைக்கிறாங்க. அதாவது இவருடைய குற்றங்கள்ல இருந்தெல்லாம் இவர் விடுவிக்கப்படுறாரு. இப்ப எங்க போயிடுறாரு? இவரு பரலோகமே போயிடுறாரு. இவரு குற்றங்களுக்காக பாடுபடுறது இல்ல. இப்படி இன்னும் பல வருஷங்கள் பொறுத்து இவர் என்ன பண்றாங்க? கேனனைசேஷன், அதாவது அவரை செயின்ட் ஆக்குறாங்க. இன்னும் பல வருஷம் பொறுத்து. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்மள இப்படி பண்ணாங்கன்னா எத்தனை பேர் செயின்ட் ஆகும்? சான்ஸே இல்ல. நம்ம செத்து போன பிறகு நம்ம குற்றஞ்சாட்டெல்லாம் கொண்டாந்து நம்ம கல்லறையில ஒன்னும் அற்புதம் நடக்க போறது இல்ல. நம்ம படத்தை அவனுக்கு யாரும் கழுத்துல மாட்ட போறது இல்ல. இதெல்லாம் ஆகி நம்ம செயின்ட் ஆகிறது சும்மா பேச்சு, அதெல்லாம் ஆகவே முடியாது. இந்த மாதிரி ஒரு முறை இருக்குது பாருங்க. ஒரு ஆள் செயின்ட் ஆகிறதுனா சாதாரணம் கிடையாது. இவரை குற்றஞ்சாட்டி இந்த குற்றஞ்சாட்டெல்லாம் நிமித்தி எல்லாம் சரி பண்ணி அவரை விடுதலை ஆக்கி அதன் பிறகு அவரை செயின்ட் ஆக்கி இவ்வளவு வருஷம் ஆன பிறகு அவர் செயின்ட் ஆகணும். அவர் செத்து 100 வருஷத்துக்கு பிறகு தான் செயின்ட் ஆக முடியும். இவ்வளவெல்லாம் முறைகள் இருக்கிறதுனால நாம் பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது எப்படி பரிசுத்தவான்? உடனே பரிசுத்தவான் ஆயிடுவியா? இயேசு விசுவாசத்த உடனே நீ பரிசுத்தவானா? அது எப்படி ஆயிட முடியும் என்று சொல்லுகிறார்கள். சொல்லுறீங்க, நாம் பரிசுத்தவான்களாகிற கர்த்தர் நம்மள பரிசுத்தவான்களாக்குறது எப்படின்னு சொல்றேன். இப்ப மனுஷன் இன்னொரு மனுஷனை எப்படி பரிசுத்தவானாக்குறான்னு எப்படி இப்ப சொன்னேன். மனுஷன் ஒரு மனுஷனை பரிசுத்தவானாக்குறதுன்னா அவ்வளவு கஷ்டம். இவ்வளவு பெரிய கமிட்டி எல்லாம் வைக்கணும் அதுக்கு. ஆனா கர்த்தர் நம்ம பரிசுத்தவான்களா எப்படி மாற்றுகிறார் என்பதை சொல்லுகிறேன். கர்த்தர் பாவிகளாயிருந்த நம்மை நேசித்து நமக்காக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவி நாம மீட்டுக் கொண்டு தம்முடைய குடும்பத்திலே அவர் சேர்த்து கொண்டு தமக்கு சொந்தமானவர்களா நம்ம மாற்றி விட்டபடினாலே பரிசுத்தம் என்கிற வார்த்தை மூல வார்த்தையில் அர்த்தம் என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் அப்படிதான் ஆயிட்டோம். தேவனுக்கு சொந்தமாயிட்டோம், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டோம். பரிசுத்தம் என்று சொன்னா பாவமே இல்லாத பரிசுத்தம் அல்ல, தேவனுக்கு சொந்தமானவர்களா நாம் மாறிவிட்டதுனாலே நாம் பரிசுத்தவான்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் பரிசுத்தவான். பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்க, நான் பரிசுத்தவான். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நம்ம அற்புதமா பரிசுத்தவான்களாக்கிறார். நீதி அறியாத அவரை, பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். வேதவசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். அதன் மூலமாக நாம் நீதி அறியாத நாம் நீதிமான்களாக மாறும்படியாக நாம் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்களாக அவருடைய பிள்ளைகளாக தேவ பிரியர்களாக நாம் இருக்கிறோம். ஹலோ, இருக்கிறீங்களா? எத்தனை பேருங்க? எத்தனை பேர் பரிசுத்தவான்கள்? ஸ்தோத்திரம். செத்து போன பிறகு 100 வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டியதில்லை, இப்பவே பரிசுத்தவான். அது கர்த்தருடைய அற்புதம். கர்த்தர் அப்படி பரிசுத்தமாக்குறார். கர்த்தர் அப்படி பரிசுத்தமாக்குறார். இன்னொரு பிரச்சனை என்ன? பரிசுத்தவான்கள் சொல்லிக்கிட்டு சிலர் பரிசுத்தவான்களை போல வாழ்றது இல்லை, அதனால ஏற்படுற பிரச்சனை. அதனால சிலர் என்ன பண்றாங்க, அதெல்லாம் பரிசுத்தவான்லாம் ஒண்ணு கிடையாது, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா இப்ப பரிசுத்தவான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். கிடையாது. ஒருவன் ராஜாவா இருக்கலாம், ராஜாவா இருக்கிறது ஒண்ணு, ராஜாவை போல நடந்துகிறது இன்னொன்று. அவன் ராஜாவை போல நடந்து கொள்ளாதனால அவன் ராஜா இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அவன் ராஜா தான். சில ராஜாங்க ராஜா மாதிரி நடந்துகிறது இல்ல, பிச்சைக்கார மாதிரி நடந்துக்கிறான் இல்லையா? அது அவங்களுடைய பிரச்சனை. அது போக போக சரியாகும். அது கொஞ்ச நாள் ஆக ஆக எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்குவாங்க அவங்க. அதுபோலதான் பரிசுத்தவான்களா இருக்கிறவர்கள் சில நேரத்தில் பரிசுத்தவான்களை போல நடந்து கொள்றது இல்ல, அது போக போக சரியாகும். இவங்க பரிசுத்தவான். இது என்ன பிரச்சனை? கொஞ்சம் கவனிங்க, முடிக்க போறேன், கொஞ்சம் கவனிங்க. பரிசுத்தவான்கள் ஏன் பரிசுத்தவான்களா நடந்து கொள்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. கோயில்ல போனா என்ன பண்றோம்? நீ பரிசுத்தவான் இல்லைன்னு சொல்றோம். நம்ம என்ன சொல்றோமோ அதுபடி தான் நடந்துக்குவாங்க அவங்க. நீ பாவி, நீ குப்பை, நீ தூசி, நீ உள்ளத்தை பாரு, உனக்குள்ள இருள் இருக்குது, பூதம் இருக்குது, அது இருக்குது, கொஞ்சம் கண்ணை மூடி உள்ள பாரு, நல்லா பாரு, கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். இதுதான் பிரசங்கம். ஓஹோன்னு போட்டு நம்ம பாட்டம் அப்படிதான் இருக்குது, பிரசங்கமும் அப்படிதான் இருக்குது, எல்லாம் அப்படிதான். போய் இடி வாங்கி உத வாங்கி கோயில்ல அறை வாங்கி அப்படியே வர்றோம். ஆண்டவரே, நான் குற்றவாளி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவின்னு வந்தோடனே பாவம் செய்த உடனே பாவி என்ன செய்வான்? பாவம் தான் செய்வான். வெளியே போய் என்ன பாவி பாவம் செய்யறவனதான்
நடந்து கொள்வான். நீ பாவி பாவி பாவின்னு பிரசங்கம் பண்ணிட்டு அவன் பரிசுத்தவான போல நடந்துக்குவான், மாற்றப்படுவான் எதிர்பார்க்கவே முடியாது. அதனாலதான் அது பிரசங்கம் பண்றதே இல்ல. நான் பரிசுத்தவான் 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 பிரசங்கம் பண்ணாதான் வெளியே போய் என்ன பண்ணீங்க, ஐயோ நான் பரிசுத்தவான். துன்மார்க்கருடைய வழியில் நில்லாமலும், அதெல்லாம் என்ன, எங்க உட்கார்றோம் எங்க எந்திரிக்கிறோம் எல்லாம் பார்த்து செய்வோம். ஏன்னா பரிசுத்தவான் பரிசுத்தவான் நீங்க சொல்றமே, நான் பரிசுத்தவான் ஏன் சொல்றேன், நான் பரிசுத்தவான் நான் பரிசுத்தவான் சொல்லிட்டு வெளியே போய் பரிசுத்தவான போல இல்லாம மற்ற காரியங்களை செய்த என்ன பண்ணும், நமக்கு உள்ள குத்தும். ஐயோ பரிசுத்தவான் பரிசுத்தவான் சொல்லிட்டு இப்படி செய்யறோமே. இதுதான் பிரச்சனை. பரிசுத்தவான்கள் ஆனவர்களை வச்சு சபையில் என்ன பண்ணிட்டாங்க, நீ பரிசுத்தவானே இல்ல, நீ குற்றவாளி, நீ குறை இருக்குது, உன் குறைய பாருவோம், இருளை பாருவோம், உள்ளத்தை பாருவோம், அதை பாருவோம், மனசை பாரு, அதை பாருன்னு சொல்லி 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 நம்மள அதால நிறைச்சிட்டாங்க. நம்ம பாட்டு அப்படிதான் சொன்னிச்சு நமக்கு, நான் மோசம் போனேன், எனக்கு ஐயோ எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு எதுவும் இல்ல அப்படின்னு பாடி 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 பிரசங்கத்தை கேட்டு 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 வெளியே போன உடனே ஆள் நடந்துக்கிறதும் அதே மாதிரிதான் இருக்குது. அப்படியேதான் நடந்துக்கிறார். ஏன்னா அப்படிதான் போதிக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா, அப்படிதான் நடந்து கொள்வார். ஆகையால் தான் சொல்றேன் பரிசுத்தவான்கள். நாம் என்ன எல்லாரும் கை வைத்து சொல்லுவோம், நாம் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவ பிரியவர்கள், பரிசுத்தவான்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆகையால் தான் சத்தியம் ரொம்ப முக்கியம். நாம் கேட்கிற சத்தியம் தான் நம்ம என்னவா இருக்க போகிறோமோ அப்படி உருவாக்குகிறது. எதை வேணா கேட்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் நினைச்சீங்கன்னா அது நடக்காது. கேட்கிறது அப்படியே உருவெடுக்குது. வார்த்தை என்னவாகிறது, மாம்சமாகிறது. என்ன மாம்சமாச்சு, வார்த்தை தான் மாம்சமாகுது. எதை கேட்கிறோமோ அப்படியே ரூபம் எடுக்குது. அது நான் தரித்திரன், நான் ஒண்ணும் இல்ல, புழு பூச்சின்னா அதை புழு பூச்சி தான் உருவம் எடுக்கும். அப்படியே கொஞ்ச நாள் பொறுத்து புழு பூச்சி மாதிரி ஆகும். நான் பரிசுத்தவான், நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனுடைய பிரியன், தேவ பிரியன் இப்படி சொன்னா என்ன எடுக்கும், அதுதான் உருவம் எடுத்து வரும். வார்த்தை தான் மாம்சமாகிறது எப்பொழுதுமே. ஆகையால் தான் இந்த வார்த்தையை கவனிங்கள் என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை அற்புதமானது. அது நாம் என்னவா இருக்கிறோம் என்பதை நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனுஷன் நம்மை பரிசுத்தமாக்குகிறபடி நாம் பரிசுத்தவான்கள் அல்ல, தேவன் நம்மை பரிசுத்தவான்கள் ஆக்கி இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோமாபுரியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ விசுவாசிகளும் பரிசுத்தவான்கள். இது என்ன, கொரிந்து சபையில உள்ள அனைத்து விசுவாசிகளும் பரிசுத்தவான்கள். அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு, பலவிதமான பிரச்சனை, ஒழுக்கமில்லாத வாழ்க்கை, எவ்வளவு பிரச்சனை இருக்குது கொரிந்து சபையில. அவ்வளவு பேரையும் பரிசுத்தர்ன்றாரு. வாசித்து பாருங்க, கொரிந்தியரை வாசித்து பாருங்கள். அவர்கள் எல்லாரும் என்ன அழைக்கிறாரு, பரிசுத்தவான்களே என்றுதான் அழைக்கிறார். கொரிந்து சபையே பரிசுத்தவான், நம்மளும் பரிசுத்தவான் தான் நிச்சயமா, இல்லையா? ஒருத்தி ஆண்டவர் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நம்மகிட்ட குறைகள் இருக்கலாம், ஒருவேளை பரிசுத்தவான்களை போல நடந்து கொள்ளாமல் இருக்கலாம் இன்னும். ஆனால் நாம் ராஜாக்கள் தான், நாம் ஆசாரியர் தான், நாம் பரிசுத்தவான்கள் தான். அதை மாற்றவே முடியாது. அது கர்த்தர் நம்ம அப்படி ஆக்கி இருக்கிறார். அது தேவனுடைய செயல். பாவிகளை எடுத்து பரிசுத்தவான்கள் ஆக்குறது தேவனுடைய செயலாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே மண்டையில வருகிறோம். இந்த காலை வேளையிலே உண்மையாகவே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்கள் மத்தியிலே நீர் பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு மருந்தா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை சீர்திருத்துகிறதா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியத்தில் எங்களை நடத்துகிறதா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எண்ணங்களை மாற்றுகிறதா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, வார்த்தை மாம்சமாக வேண்டுமே கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கேட்கிற இந்த வார்த்தை உண்மையாகவே எங்களுக்கு
அது மெய்ப்பிக்கப்பட வேண்டும், அது எங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்க வேண்டும், அது எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை அது உருவாக்க வேண்டும். நாங்கள் கேட்கிற வார்த்தையின்படி நாங்கள் உருவாக, நாங்கள் இருக்க நீர் ஆவியானவரை கொண்டு எங்களுக்குள்ளாய் கிரியை செய்து கொண்டு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களை அழைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிரியராய் நாங்கள் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய குடும்பத்தில் எங்களை சேர்த்துக் கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் என்று எங்களை அழைக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதை தவிர நாங்கள் வேற எதையும் விசுவாசிப்பதில்லை. நீர் எங்களை பரிசுத்தவான்கள் என்று அழைத்திருக்கிறீர். ஆகையால் நாங்கள் பரிசுத்தவான்களே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உண்மையாகவே அந்த சத்தியத்தை எங்கள் மனதிலே இன்றைக்கு உறுதிப்படுத்த கர்த்தாவே. ஆவியானவர் தாம் இந்த சத்தியத்தை எங்கள் கண்கள் முன்பாக வைக்கட்டும், எங்கள் இருதயத்தின் நடுவில் வைக்கட்டும், எங்களுக்கு தொடர்ந்து போதிக்கட்டும் கர்த்தாவே. இந்த இடத்துல தேவைகளோடு, பிரச்சனைகளோடு, பாரத்தோடு, கவலைகளோடு வந்திருக்கிற மக்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிரச்சனைகளும், வியாதிகளும், நோய்களும் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும். சந்தோஷம், சமாதானம் குடும்பங்களிலே நிலவட்டும் கர்த்தாவே. எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மறு உத்தரவு கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நன்மைகளை மாத்திரமே செய்கிற அற்புதராய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜனங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தால் நிரப்பி, சந்தோஷத்தினால் நிரப்பி இந்த இடத்தை விட்டு அனுப்பும். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென். சாயங்கால ஆராதனை 6:30 மணிக்கு இருக்குது. தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் கலந்து இருக்கும். வாருங்கள், மற்றவர்கள் அழைத்து வாருங்கள். இந்த பாட்டை பாடின பிறகு கலைஞர் எனக்கு இன்பம் ஏதென கேட்டால் நான் காரணம் சொல்வேன். என் பாவம் நீங்கிற்றே, வம்பன் வந்தென்னை நோக்கி எங்கே நீங்கிற்று.